இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இயற்கை பொருட்களை கொண்டு ஃபேஷியல் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத. வெல்கம் டு நந்தினி பியூட்டி பார்லர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயற்கையான பொருட்களை வச்சு எப்படி நம்ம வீட்டிலையே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ஃபேஸ் எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான வழிகள் தாங்க நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது உங்களுடைய ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கிங்க. கழுவுனதுக்கப்புறமா அதை நல்லா ஈரமில்லாத முகத்தை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு பால் இருக்குது பார்த்திங்களா, பாலை அப்படியே பஞ்சில் டிப் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதையும் கழுவிட்டு துண்டுனால் தொடச்சிடுங்க. அதை தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் விழுது, பால், பச்சரிசி மாவு இதை சமமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் அப்படியே மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி கரும்புள்ளி, பிம்பிள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா அது காஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஜா, மரிக்கொழுந்து, மல்லி, செம்பருத்தி, தாழம்பூ, ஆரஞ்சு, எலுமிச்சத்தூள், கஸ்தூரி மஞ்சள், பச்சை பயிறு, வெட்டி வேறு இதை எல்லாமே நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே பொடியாகவே கிடைக்கிதுங்க. இதை ஒவ்வொன்றையும் 50 கிராம் மட்டும் சம அளவு வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்க்கு போட எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் வாட்ரு எலுமிச்சை சாரோட கலந்து முகத்தில் பூசி ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் முகத்தை கழுவிடுங்க. இது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள், அதே மாதிரி பிளாக்கெட்ஸு, மூக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் சோப்புக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், கசகசா, வெட்டிவேர் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 2 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி முகம், கழுத்து பகுதியில் நல்லா தடவிடுங்க. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும், கழுத்து பகுதி கருமையாக இருக்கும். இதை நீங்கள் தடவும் போது உங்களுடைய முகமும் உங்களுடைய கழுத்து பகுதியும் ஒரே மாதிரியான ஈவன் கலராக மாற ஆரம்பிச்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலை மாவுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கடலை மாவு யூஸ் பண்ணால் முகம் கருத்துரும். கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணால், ஆனால் அதோட சில பொருட்களை கலக்கும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. கடலை மாவு, சந்தன பவுட்ரு, பால் பவுட்ரு இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து கலந்து எலுமிச்சை சாறு, பன்னீர், கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நல்லா இதை ஒரு பேஸ்ட்டு பதத்தில் குழச்சி பசை போல் செஞ்சு கழுத்து பகுதியில் எல்லா இடங்கள்லையும் தடவி அப்படியே காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியினால் கழுவிடுங்க. உங்களுடைய முகம் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.